guys, it's Jovan and you know what time it is? உழைப்பிலே மக்களை ஜெயிச்சிட்டு குமார் என்ன சொல்ற? என்னடா போலீஸ் பணம் முடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்க? அடைச்சு வைக்கலடா, உன்னை பிடிக்க வந்திருக்கோம். டீம் செவன் என்ன நடுவுல வரீங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க குமார். நடுவு இடத்த பிடிச்சிட்டேன் சாக்கோ வெறியோ. நல்ல வேலை கரெக்டான சாக்கோ பார்த்துட்டேன். உங்களை வருவேன் அப்படின்னு அடிக்கிறான். சென்ட்ரின் மேல எங்களுக்கு தாண்டா அப்படின்றான். கண்ணு என்னதான் பொண்ணு நடந்தான் அப்படின்னு. ஏய் கண்ணு என்னதுதான் பொண்ணு என்னதுதான். கிட்ட போறான், மேல ஏற போறான் நினைக்கிறேன். மட்டன் ரைஸ் இருக்கிறது தெரியாது, டோலுக்கு மாட்டுக்கு வேணும். முட்டாள்தனமா தனியா வந்து மாட்டிக்கிட்டியடா. கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்களா தான் வரும். முடிஞ்சு கதை. ஐயோ குமார் பாம் பக்ரி. ஐயோ so sad குமார். சிங்களா தான் வரும். 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 பாவம் ஆனா நூபனை வச்சு செய்ய. அடுத்த சுட்டி வந்திருக்கான். மெயின் தலையே போயிடுச்சு. இல்லைங்க, இன்னொரு தலை வருது. என்னையா சொல்ற? யாரோ சிவாஜி ஃப்ரெண்டா. வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரீகால் எடுக்க யாராவது இறங்குவாங்களான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மட்டன் ரைஸ் நாக்கா. ஒண்ணு முதல் அங்க போய் ரெண்டு தூக்கிட்டாங்க. ஓகே, அங்க சேஞ்சிங்க பொசிஷன் சேஞ்ச் பண்றான். மேல போய் நடிக்கிறேன்னு பாக்குறான். ஏய் சுட்டி வெறியா யூஸ் பண்றான்டா பிளான. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். தூக்கிட்டானே கர்டிஸ் தூக்கிட்டானே. இங்க ட்ரையாண்ட் வந்து இது எஸ்ஓபிடி சப்போர்ட் பண்றானுங்க. இந்த ட்ரையாண்ட் வெறியா எடுத்துட்டானுங்க. ஐயோ அந்த கல்ல எஸ்ஓபிடி பாம் பக்ரி. அங்க பாரு குமார். அண்ணா குமார் அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. சீரியஸ்லி ப்ரோ. ரோலுக்கு அப்புறம் இருப்பான் போலடா அவன். பாக்குற மாதிரி இருக்கு. ஐயோ சாமி, அடி. சுட்டியிடம் வைத்துக் கொள்ளாதே, அவன் ஆக்கி விடுவான். பொட்டி போறா. 3 அவன் உண்மையிலும் இப்ப தெரிஞ்சிருக்கும் எம்பிடிஎஸ்க்கு சுட்டி யாருன்னு. வெரி அடிச்சானா சுட்டி. அந்த சல்லுன்னு போயிட்டு வந்தது. முடியலடா சாமி. லைவ் டீம் vs MSOB அணி. ஸ்டாக் அவுட். ஓடு. ஐயோ 6 MSOB டீம் அடி போட்டு பிரிக்கிறீங்க. வரவங்கலாம் என்ன வரவங்க போறலாம் அடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க MSOB டீம். ஐயோ அந்த பக்கம் அப்படின்னு போ. MSOB ரஷிங். நோ காதலிக்கிற பொண்ண கூட விட்டு கொடுப்பேன், ஆனா உயிருக்கு உயிரான நண்பனை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். அங்க போறான். நாக்கு ஒரே ரிம்பியில தண்ணி போயிடுச்சு. ரிம்பி மறுபடியும் என்ன தண்ணி பட்டு அடிக்கிறாங்க.
தோல்ல துண்டை போட்டு எப்பப்பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணிட்டு இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா அப்புறம் ஷாட்கன் இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா ஆவி 1v4னா வெரி வெரி 1v4 வெறியா பண்றானே. இப்பதான் பாரு அங்க ஒருத்தன் சுட்டி அடிச்சு அனுப்பிச்சுட்டான். இந்த நீங்க மறுக்கா இங்க ஒருத்தன் அடிக்கிறான். என்னடா நினைச்சுக்கிட்டு ஆளாளுக்கு அடிக்கிறீங்க? ஆள் அண்ணா பையன் வச்சீங்களா? இந்த இருக்கிற குத்துக்கள மாதிரி சித்தமா அப்பா இங்க பாரு அட ரிவெஞ்ச் இங்க பாரு ரிவெஞ்ச் 1v4 ஆனா அதே அடிச்சு மறுபடியும் போறாங்க. ஓகே இந்த பக்கம் வந்து கோட் ரைஸ் வந்துட்டான். நம்ம எம்எஸ்ஐ ப்ரோ ஸ்ப்ரே போறாரு. எம்எஸ்ஐ ப்ரோ ஸ்ப்ரே போறாரு 1 HP. அப்படியே அமிக்க ஊக்கி விட்டு நாட் வச்சிருக்காங்க. ரிம்பி பாலா கூட வராங்க. பாலி வாங்க பட்டதே. ஓ பாலி வாங்க பட்டதே. கத்தி குத்து வந்தானா? கைமமா வன்மமா தெரியலையா? அதான் கை குத்தா. ஐயோ 4 பக்கம் 4 முறை தாக்குதல் நடத்திட்டாங்க. இந்த ஆட்டோ போதுமா குழந்தை? முக்கி பாய் தின் பாருங்க மாரு. ஹோல்ட் பண்ணி என்னன்னா பிரயோஜனம்? ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க முடியலையே. இங்க பாருங்க மாரு மேல ஏறி பாருங்க பாரு. காக்கா பாருங்க Dress போட்டு மேல உட்கார்ந்துட்டான் தின்னு. பாக்குறேன் எஸ்பிடி அடிக்கிறதுக்கு தின்னு. மொபைல்னால ஏற முடியல இறங்க முடியல. ஸ்கிரீன் வேற தெரிய மாட்டேங்குது. மேல எப்படி போறதுன்னு ஒரே கடினமா இருக்கு அவனுக்கு. வந்துட்டான் மறுபடியும் கீழே யாரா இவன்? அவங்க பாரு 2 பேரும் இருமுனை தாக்குதல் நடத்த போறாங்க. எப்படியாவது மேல உட்காந்து மேலே ஏறிட்டானே. மறுபடியும் முதல்ல இருந்தா ஏன் எவனால கடினமா இருக்கு. மொபைல் பிளேயருடைய கடினம் மிகவும் கடினம் கைஸ். பாக்குறான் எஸ்பிடிஎஸ் அடிக்கிறதுக்கு தின்னு. மொபைல்னால ஏற முடியல இறங்க முடியல. ஸ்கிரீன் வேற தெரிய மாட்டேங்குது. மேல எப்படி போறதுன்னு ஒரே கடினமா இருக்கு அவனுக்கு. அப்ப வந்துட்டான் மறுபடியும் கீழே இறங்க. யாரா இவன்? வீட்டில பார்க்கும்போது அவங்க பாரு 2 பேரும் இருமுனை தாக்குதல் நடத்த போறாங்க. எப்படியாவது மேல உட்காந்து மேலே ஏறிட்டானே. மறுபடியும் முதல்ல ஏன் கடினமா இருக்கு. மொபைல் பிளேயருடைய கடினம் மிகவும் கடினம் கைஸ். வந்துட்டான் எக்ஸ்ட்ரா புல்லாங்கன்னு ஓடிட்டு இருக்கான். ஓபன்ல இவன் அடிக்கவே முடியாது. அவன் தான் லூட் அடிச்சிட்டு இருக்கான். இப்பதான் கிரிப்லாம் மாத்திட்டு இருக்காங்க. கீழே போட்டுக்கிறான். மறுபடியும் ஒண்டிட்டு பாக்குறான். ஆளே இல்லாத இடத்துல மறுபடியும் அதே இடத்துல முட்டை போடு. மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. ஐயோ அருமை தனியா ஓமோட ஆடிட்டு இருக்கானா? வந்து யாரா ஓமோட ஆடிட்டு இருக்கான்? வேற மாதிரி இவ்வளவு பண்ணி மண்டையிலே அடிச்சு காலி பண்ணிடுறாங்களா? எப்படி இருக்கும்? யார் அவன் முன்னாடி பாத்துட்டா பின்னாடி அடிக்கிறான். ஐயோ முடியலடா டேய். யாராயோ இவனை ட்ரோல் வேணும்னு வேற கூட்டு போறேன்னு வேற சொன்னான்டா டேய். ட்ரோல நான் காப்பாத்துறேன். ஏண்டா ஃபர்ஸ்ட் ஒண்ணு நீ அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு கீழே வந்துட்டான்டா. கஷ்டப்பட்டேன். டேய் ப்ளீஸ்ரா, ஒரு உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. தின்னு வார் போடு வரணும்னு சொன்னா வாவோடு கண்டுக்கிறா வருது. பா நம்ம மொபைல் பிளேயர் மூவ்மெண்ட் பார்த்து தெரியுது அவனுக்கு எப்படி இருக்குன்னு. ஐயோ வெரி சுத்துறானுங்க வேற இவன் அடிக்கிறதுக்கு. எக்ஸாம்பிள் வந்துட்டான்டா சுத்தி. லூட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இன்னமும் பர்றா அடிச்சுட்டே இருக்கிறான். எவ்வளவுதான்டா வேணும் உனக்கு? போயிட்டானா அதெல்லாம் யாருக்கு குத்திட்டு இருக்கான்? ஐயோம்மா இவன் சரியான பைத்தியம் இல்ல,
சரியாகாத பைத்தியண்டா. போச்சு வந்துருச்சு. அந்த காட்டுல இறங்கணும்னு அடிக்கிறானுங்க ஜேபிடிஸ். யாரான உடனே ஜேபிடிஸ் அடிக்குது. யாரான உடனே எஸ்ஓபிடிஸ் ஜேபிடிஸ் அடிக்குது. ஜேபிடிஸ் நிறைய புரிய பாக்குது. ஓகே, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்குது. யாரான ஜேபிடிஸ் 2 பேரை நாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஐவரி இந்த பக்கம் நாக் அவுட், அந்த பக்கம் நரேன் இந்த பக்கம் நாக் அவுட் முடிக்கிறாங்க. 2 பேரு எஸ்ஓபிடிஸ் 2 பேரு. சாக்கோ ஜீவா மட்டும் தான் இருக்காங்க. இறங்கன அடுத்த நிமிஷம் குமார் ஜேபிடிஸ் வஞ்ச வச்சு தீர்த்துச்சு. குமார் வஞ்ச வச்சு கொண்டாங்க. ஐவரி தூக்கிட்டாங்க. ஐவரி இந்த இடத்துல தூக்கிட்டு போயிட்டாங்க. போட்டு வெரி ஜேபிடிஸ் வேலைய பாத்துருச்சு குமார். எஸ்ஓபிடிஸ் ரசிகர்கள் நெஞ்சில் ஈட்டி இறங்கிட்டு இருக்காங்க. குமார் குட்டி குஞ்சனுங்க வஞ்ச வச்சு தீக்கிறானுங்க. இந்த ஸ்கூட்டி டீம் வேற நடுவுல. ஜேபிடிஸ் டொட்டோ 2 பேர் டொட்டோ குமார் எஸ்ஓபிடிஸ் ஜேபிடிஸ் பலி வாங்குது. எஸ்ஓபிடிஸ் ஜேபிடிஸ் பலி வாங்குது. ஜேபிடிஸ் ஆமா 2 நாக்கு. எஸ்ஓபிடிஸ் ஜேபிடிஸ் பலி வாங்குது. டொட்டோ முடிச்சாங்க. நாக்கு ஐவரி நாக்கு. ஐயோ நாத்தரா நாக்கு. ஜேபிடிஸ் முடி வருது. ஜேபிடிஸ் முடி சுட்டி மட்டும் தான் இருக்கா. எம்பிடிஸ் 1v4 பண்ண சுட்டி இருக்கா. அகைன் வீடியோ கிளச்சஸ் பார்க்க முடியுமா சுட்டியோட கேம் பிளேல. This guy is doing something. Okay, 9 கில் மறுபடியும் ஒரு கிளட்ச். முடிந்தது சுட்டி. சாலா அன்றே சொன்னேன், நினைவிருக்கிறதா? பழிக்கு பழி வாங்குவன் என்று. எப்படி எமது திருவிளையாடல்? சாக்கோ வேலைய பார்த்துதான் குமார். எஸ்ஓபிடிஸ் ஜேபிடிஸ்க்கு எழுதியது ஒரு முடிவுரை முடிந்தது. சுட்டிய முடிச்சாங்க. அவங்க டீம்ல 2 பேரை தூக்குனாங்க குமார். ஆனா எஸ்ஓபிடிஸ் அந்த டீமையே கொன்றுச்சு. எஸ்ஓபிடிஸ் ஜேபிடிஸ் வரம் செய்தது. ஜேபிடிஸ் நானி அங்க குமார். எஸ்ஓபிடிஸ் 2 பேரை கொன்னாங்க அடிச்சாங்க போல குமார். ஃபார் யூ அப்படி சொல்லிட்டு அடிச்சாங்க போல. ஃபார் யூ உனக்காக விளையாட்டாங்க குமார். ஒரு டீம் வெறியான குமார். வெறியான ரிவெஞ்ச். என்ன ஜேபிடிஸ் ஒண்ணா பேசவே பயப்படு குமார். அவ்வளவுதான். இங்க பாருங்க சாக்கோ பாருங்க. சாக்கோ ஸ்ப்ரே பாருங்க. பாருங்க எந்த போர் எடுத்து கரபுர ஆரம்பிச்சிட்டா. அவ்வளவுதான். இந்த பக்கம் பாருங்க ஜோர்டன் பக்கம் போறாங்க. என்ன சாக்கோ காட்டி விடுது. 2 பேர் அடிக்கிறானே. என்ன அங்க அடிக்காம இங்க அடிச்சுக்கிறானுங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? மீன் கருகியது. மறைந்தார்கள் குமார். மறைந்தது பத்தியா மீன் மறைந்தது. முடிவடைந்தது. ஜோர்டன் டீம் மிஸ்ஸஸ். ரெனால்டு டீம்ல 4 பேர். ரெனால்டு பாரு போட்டு பிரிக்கிறாங்க குமார். எம்டி போட்டு வச்சு அழுத்தி புடி பெட்டாக்ஸ் அடி. ரெனால்டு தூக்கிட்டாங்க. ரெனால்டையும் தூக்கிட்டாங்க. இந்த பக்கம் ஜோர்டன் நாக்கு. குமார் ராசு டீம் 31st டீம் பாருங்க 4 பேர். 30 FPS கேம் நாக்கு. ஓப்பன்ல இருந்து அடிச்ச காரணத்தால 30 FPS நாக்கு. மறுபடியும் ஒவ்வொருத்தனையும் தூக்குறாங்க. எல்லா டீம்லயும் ஒருத்தர் நாக்குல இருக்கானே. மார்வெல் நாக்கு. இந்த பக்கம் ஏஜே பிளே ஸ்ட்ரோலோட அண்ணன் மட்டும் தான் இருக்கான். ரெனால்டு ஏஞ்சிட்டான். முடிஞ்சது. ஜோர்டன் ஏஜே பிளே தன்னைத்தானே அவனே சாவடிச்சிட்டான். அவனை ராசியோ தூக்கிட்டாங்க. ரெனால்டு பெரிய ஒரு இது. ரெனால்டு போட்டு பெரிய கேம் சேஞ்சர். ரெனால்டு உண்மையாலுமே கேமே சேஞ்ச் பண்ணானே அப்படியே. வெறியா முடிச்சான அந்த டீமையே. ஜோர்டன் டீமை முடிச்சாங்க. ஜோர்டன் 3வது வெற்றி நோக்கி இந்தியாவின் நம்பர் 1 பிளேயரான ஜோர்டன் மறுபடியும் ஒரு வெற்றியை தன் வசமாக்கினான் குமார். நம்பர் 1 என்று அழைக்கப்படும் சோலோவில் நம்பர் 1, இந்தியாவின் நம்பர் 1 என அழைக்கப்படும் ஜோர்டன் ஒரு 3வது வெற்றியை பதிவு செய்தார். ஸ்குவாட்லயும் தன்னுடைய வெற்றியை மறுபடியும் கொண்டு வந்துட்டான் ஜோர்டன் அணி 3வது வெற்றியை பெற்றுச்சு. அதனால அவங்க அந்த டீமுக்கு பேரு வரப்போகுது ஜார்ட் அணி என்று மக்கள் என்னால அழைப்பாங்க. JORD கைஸ். ஜார்ட் பீட். காலம் எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா? காக தூக்கி எறிஞ்சிங்களோ? ஜார்ட் அணி என்று மக்கள் என்னால அழைப்பாங்க.
யாரையுமே நாம கேவலமா எடை போட்டுற கூடாது. அதுக்காகத்தான் சொன்னேன். உங்க மனசு புண்படும்படியா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. அமுகு டுமுகு அமால் டுமால்.